நம்ம இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எப்பவுமே ஒரு கிரேவி செய்வோம். அதுலயும் முட்டைய வச்சு இந்த மாதிரி ஒரு கிரேவி நீங்க ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னு பாருங்க. டேஸ்ட் உண்மையிலே சூப்பரா வேற லெவல்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாங்க இத எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ள போகலாம். நான் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதுல 3 முட்டைய வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்ப இதுல 1/4 டீஸ்பூன் போல மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் போல மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து இத நல்லா நம்ம அடிச்சு எடுத்துக்கலாம். இப்ப அடிச்சதுக்கு அப்புறமா இந்த முட்டை கலவை ரெடி ஆயிடுச்சு. இப்ப இத நம்ம வந்து அப்படியே வேக வைக்க போறோம். நான் அடுப்புல கடாய் வச்சு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதுல ஒரு ஸ்டாண்ட் வச்சு, அதுக்கும் மேல இந்த கலந்து வச்ச முட்டைய சேர்த்து மூடி போட்டு, இத நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து வேக வைக்க போறேன். அடுப்ப சிம்ல வச்சுட்டு. இது வேகட்டும். வேகுற கேப்ல நம்ம வந்து ஒரு கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் அடுப்புல கடாய் வச்சு எண்ணெய் ஊத்தி, அதுல 2 மீடியம் சைஸ் வெங்காயத்த இந்த மாரி கட் பண்ணிட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது நல்லா வதங்கணும். அதாவது ஒரு ப்ரவுன் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்குனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளிய வந்து நான் சேர்த்துக்கிறேன். அதையுமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இப்ப இதுல ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் போல கசகசா சேர்த்துக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி வந்து ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கலாம். இல்ல அப்படின்னா இத ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இது நல்லா ஆறினதும் நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்து இத அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப அடுத்ததா இங்கே பார்த்தீங்கன்னா, முட்டை வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நான் ஒரு நைஃப கொண்டு குத்தி பார்த்தா இந்த ஒட்டவே இல்ல. இப்ப வந்து முட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இத நான் இதோட ஓரங்கள் எல்லாத்தையுமே நல்லா கீறி விட்டுக்கிறேன். கீறி விட்டுட்டு நான் இத வந்து ஒரு பிளேட்ல வச்சு கமுத்திட்டேன்னா அழகாக முட்டை வந்து ரெடி ஆயிடும். நல்லா ஒரு கேக் மாதிரி இது வந்துரும். இப்ப இத நான் கத்திய வச்சு ஒரு சின்ன சின்ன அளவுக்கு கியூப் சைஸ்ல நான் வந்து பீஸ் போட்டுக்கிறேன். நீங்க வந்து எப்பவுமே முட்டை செய்யாம இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாருக்கும். இது பார்க்கவும் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். பாருங்க எவ்வளோ கியூப் சைஸ்ல வந்து இந்த மாதிரி பீசஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம வதக்கி வச்சிருந்த இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயுமே நம்ம வந்து ஒரு மிக்ஸியில போட்டு தண்ணி கொஞ்சமா சேர்த்து அரைச்சு இந்த அளவுக்கு பேஸ்ட் ஆக்கி எடுத்துக்கலாம். இப்ப நான் அதே கடாயில நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்குனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்த இந்த மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பேஸ்ட் சேர்த்து இத நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்குனதுக்கு அப்புறமா நான் வந்து காரத்துக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் போல காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் போல மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் போல தனியா தூள், 1/2 டீஸ்பூன் போல மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் போல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இத நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. இப்ப வந்து கொஞ்சம் போல தண்ணி வந்து மிக்ஸிய அலம்பிட்டு அந்த தண்ணியவே நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். ஏன்னா நம்ம இது கிரேவி பதத்துக்கு தான் செய்ய போறோம். இதே குழம்பா இருந்தது அப்படின்னு சொன்னா கூட 1 டம்ளர் அளவு கூட தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப மூடி போட்டு அடுப்ப சிம் பண்ணிடுங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே வச்சிருந்தீங்கன்னா, இந்த மாரி எண்ணெய் பிரிஞ்சு மேல வந்திருக்கும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல இத நல்லா கலந்து விட்டுட்டு, நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த முட்டைகள வந்து இதுல சேர்த்துக்கலாம். இதில சேர்த்துட்டு, இந்த மசாலா எல்லாமே இந்த முட்டையில படுற மாதிரி ஒரு வாட்டி நல்லா இத வந்து கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டதுக்கு அப்புறமா மறுபடியுமே அடுப்புல மூடி போட்டு, ஒரு 2 நிமிஷம் வந்து அடுப்ப சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சூப்பரான முட்டை தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தோடையும் நம்ம வந்து சைட் டிஷ்ஷா சேர்த்து சாப்பிடலாம். இதே சமயம் நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே சாப்பிடுறதுக்கு ஒரு நல்ல காம்பினேஷனா இருக்கும். இதே மாரி நீங்களுமே வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்பவும் போல ஒரே மாதிரி நம்ம செய்யாம இந்த மாரி டிஃப்ரெண்ட்டா செஞ்சு கொடுக்கும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எல்லாருமே விரும்பியும் சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய 8 குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.